ஒகேனக்கல் வந்தால் என் பேர் ஜெய்யா. நல்ல கடிச்சி கடை நல்லா இருக்கு. மீன் பெருசாக இருக்குது மகனே. மீன் நல்ல மீன், குழம்புக்கும் நல்லா இருக்கும், வறுவலுக்கும் நல்லா இருக்கும். கட்லா சாமி 200 இது 300 வாழை 300, கல்பாசி 150, ரோகு 180, பாறை 160, இது மச்சி 100, மூக்கு மீன் 200. சாமி நல்லா இருக்கான். நம்ம கடையில் வாங்க. என் பேர் ஜெய்யா. நல்லா இருக்குங்க மீன். கடை கடைசி கடை எங்களுக்கு நல்லா இருக்கு. நல்ல பெருசாக இருக்குது. வாங்க, நல்ல மீன் தான் கொடுப்பேன் நான். நைட்டு ஸோ நீங்கள் எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஒகேனக்கலோட மெயின் வாட்டர் ஃபால்ஸில் தாங்க இருக்கோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நீங்கள் ஒன் டே ட்ரிப் பிளான் பண்ணுறீங்கன்னா ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட நீங்கள் கண்டிப்பாக வர வேண்டிய இடம் தாங்க ஒகேனக்கல் வாட்டர் ஃபால்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா சூப்பராக அங்கங்கே அருவிகள்லாம் ஓடிட்டு இருக்குங்க. அதுவும் நீங்கள் முன்னாடி நாளே ஸ்டே பண்ணிட்டீங்கன்னா காலையில் செம்ம சீனரிலாம் பார்த்து என்ஜாய் பண்ணலாங்க. நாங்கள் இப்போ தொங்கு பாலத்தில் டிக்கெட் எடுத்துகிட்டு தொங்கு பாலத்துலேருந்து வியூ பார்க்குறோங்க. பாருங்கள், எல்லா ஃபால்ஸுமே முதன்மை அருவியில், அதாவது மெயின் வாட்டர் ஃபால்ஸில் எல்லா அருவியுமே பக்காவாக தெரியுங்க. இப்போ நம்ம பரிசலுமே நீங்கள் 4 பேர் போனீங்கன்னா 1500 சார்ஜ் பண்ணுறாங்க. கவர்மெண்ட் ஃபீஸ் தாங்க இது. இப்போ நம்ம பரிசல்லையுமே போய் என்ஜாய் பண்ணி இந்த தொங்கு பாலத்தை தாண்டி போனீங்கன்னா இந்த கர்நாடகாவோட பார்டரையுமே நம்ம பார்க்கலாங்க. இந்த கர்நாடகாவும் தமிழ்நாடையும் பிரிக்கக்கூடியதே இந்த காவேரி நதி தாங்க. இப்போ இந்த பாருங்க, இந்த பிளேஸ் செம்மையா இருக்குது, சீனரியா இருக்குது பாருங்க. இப்போ இங்க உள்ள தண்ணியெல்லாம் பார்த்தீங்கன்னா கிறிஸ்டல் கிளியரான வாட்டர்ல மீன் எல்லாம் ஓடுறது தெரியுங்க. மார்க்கெட்டுக்குள்ள வந்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷான மீன் எல்லாமே இருக்குது. எல்லாமே ஆத்து மீன் தாங்க. இப்போ இந்த ஆத்து மீன் எல்லாம் கிளீன் பண்ணி இங்கே கைப்பட வீட்டு பக்குவத்திலேயே ஆட்டுக்கல்ல மசாலா அரைச்சு மீன் குழம்புலாம் வச்சு கொடுக்குறாங்க. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுங்க. இப்போ இவங்க இங்கே ஸ்பெஷலான ஒரு மசாலா மீன் ஃப்ரைக்கெலாம் போட்டு நல்லா ஊற வச்சு பொரிச்சு கொடுக்குறாங்க. அதுவுமே ஃபென்டாஸ்டிக்காக இருந்துச்சுங்க. இங்கே உள்ள குரங்குமே நல்லா ஃப்ரெண்ட்லியாக பழகிச்சு. ஆனால் அதுக்கிட்ட கொஞ்சம் சேஃபாகவே இருக்கணுங்க. அதுக்கப்புறம் இங்கே ஒகேனக்கல்ல ரொம்ப ஃபேமஸான மீன் காரம், அதுக்கப்புறம் இங்கே நாட்டுக்கோழியுமே கிடைக்குது. நாங்கள் நாட்டுக்கோழியுமே கட் பண்ணி க்ளீன் பண்ணிட்டு இங்கே களியெலாம் செஞ்சு கொடுக்க சொல்லி கேட்டிருந்தோம். களியுமே செஞ்சு கொடுத்தாங்க. அந்த களி கூட இந்த நாட்டுக்கோழியெல்லாம் வச்சு சாப்பிடும்போது அப்பா அப்படி ஒரு டேஸ்ட்டுங்க. மறக்காம லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த மாதிரி ஃபுட் வீடியோஸ் பார்க்க மறக்காம ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலை. பாய்.